ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். அதுக்கு மேலே டிப்ளமோ டிகிரி வரைக்கும் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டகிரி வருது அப்படின்னா, குரூப் சி பணி அப்படின்ற கேட்டகிரியில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா 63,200 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். கடைசி தேதி 19/12/2024 வரைக்கும் நம்ம வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் மேலே பின் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், உங்களுடைய பெயர், ஆதார் நம்பர், ஃபாதர் அண்ட் ஸ்பௌஸ் நேம் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் போஸ்டல் அட்ரஸ் டீட்டெயிலாக குறிப்பிட்ருங்க பின்கோடோட. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஆஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஏஜ் கரெக்டாக குறிப்பிட்ருங்க. ஏஜ் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஏஜ் கரெக்டாக போட்டுடலாம். உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே எழுதிருங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில், அப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, ஜெண்டர், இமெயில் ஐடி, கான்டாக்ட் அண்ட் மொபைல் நம்பர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்குன்னா அதை பற்றின டீட்டெயில் நீங்கள் வந்து குறிப்பிட்டுக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர்ஸ் ஆஃப் இஸ்யூவிங் அத்தாரிட்டி, அது யார் கொடுத்தா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்லேயே இருக்கும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே லைன் பை லைனாக எப்படி எழுதிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேர் எழுதிட்டு இங்கே நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணி இது கூட உங்களோட சர்டிஃபிகேட்டோட
ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் இல்லை ஏதாவது பேன் கார்டு அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 16/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு என்ன கேட்டகிரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ஆர் டிரைவர் அப்படின்ற கேட்டகிரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. குரூப் சி கேட்டகிரிங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் 19,000 19,900 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். லெவல் 2 சேலரி ஆஸ் பர் 7th பே கமிஷன் படி உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை நம்மளால் 30,000க்கு மேலே வாங்க முடியும். இதில் வேகன்சிஸ் கேட்டகிரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டகிரியில் இருக்குன்றதை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பு நம்ம பார்த்துருந்தோம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி ஓபிசி இடபிள்யூஎஸ் அப்படின்னா ஒரு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அப்படின்னா ஒரு 5 வருஷம். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ கடைசி தேதி 19/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணணும். என்னென்னலாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிஷியன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா 2 ஸ்டேஜில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய அப்ளிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கா அப்படின்றது இருக்கும். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு வந்து மோட்டார் மெக்கானிசம் எப்படி தெரியுது, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வைப்பாங்க. இதில் எக்ஸாமுக்கு வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த தியரி டெஸ்ட்டில் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதும் இருக்குது. சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷனும் இதிலே வந்து பின் பண்ணியிருக்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். பேப்பர் 1 பேப்பர் 2ல் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து கிரிட்டீரியா வந்து நிர்ணயிச்சுட்டு நமக்கு ஃபர்தராக செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்டல் ஆர்டர்ஸில் நீங்கள் வந்து 100 rupees பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 rupees வந்து யாருக்கு ஃபீஸ் பே பண்ணால் ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்க தான். மற்றவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அந்த 100 ரூபா மட்டும் நீங்கள் வந்து கட்டினா போதும் அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் சென்ட் பண்ணணும். ஆர்டினரி போஸ்ட்டில் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ்க்கான சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது எங்கே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு அட்ரஸ் தெரியும். உங்களோட அப்ளிகேஷன் மேலே கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்டாஃப் கார் டிரைவர் இன் ஹரியானா சர்க்கிள் அம்பலா அப்படின்ற அட்ரஸ்க்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டல் சர்வீஸ், ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் போஸ்ட் மாஸ்டர், ஜென்ரல் ஹரியானா சர்க்கிள், மால் ரோட் 107 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 19/12/2024 ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும். ஸோ இது நான் வந்து அப்ளை பண்ணலாமா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஏன் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து 1 year 2 yearsலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கூட நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஸோ ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.